இவங்கெல்லாம் அந்த ஜாதி படம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஜாதிக்காக என்ன பண்ணிக்கிறீங்க? அந்த சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக நீங்க குரல் கொடுத்துருப்பீங்களா? இன்றைக்கு வன்னிய சமூக மக்கள் தங்களுடைய அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அந்த 10.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க, கேட்கறாங்க. அந்த இடஒதுக்கீட்டுக்காக திரு கௌதம் பண்ணது என்ன? இதை நம்ம கேட்கிறோம். எனக்கு என்ன ஒரு கோபம் அப்படின்னா, நீ சாதி வரி பேசுறப்பா, நீ உன்னுடைய சாதியை தூக்கி பிடிக்கிறப்பா, ஆனா நான் தமிழ் தேசியவாதின்னு சொல்றானுங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாகுது. ஏன்னா இவங்களே மாதிரி நாட்கள் தான் தமிழ் தேசியவாதிகளுக்கு கெட்ட பேரு. இவங்கள மாதிரி ஆட்கள் தான் சீமானுடைய அரசியலுக்கு கெட்ட பேர் உருவாது. அண்ணன் சீமான் சொல்றாரு இல்லையா, ஒருத்தன் தமிழ்நாட்டுடைய அரசியல்லையே சொந்த சாதலுக்கு ஒதுக்கப்பட்டவன் யாரானா நான் தாண்டா அப்படின்றத அண்ணன் சீமான் சொல்றாரு. அண்ணன் சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாருடைய சப்போர்ட்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சமூகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பெரிய ஆதரவுலாம் கிடையாது. ஈவன் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமானோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க முக்குழுத்தர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. நம்ம அண்ணன் கலைஞம் போன்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் கூட இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் தான் கூட இருக்கிறாங்க. பெரும்பான்மையாக நாலாவது சமூகத்தை சார்ந்தவங்க தான் கூட எல்லாம் வச்சுக்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா அவர் தமிழுக்கான அரசியல் பண்ணிட்டாரு. எல்லா சமூகத்திலும் ஆதரிக்கின்றதுல உறுதியா இருக்காரு. அதனாலதான் பொது தொகுதியில பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க போட்டிட்டு வைக்கிறாரு. பெண்களுக்கு ஆதரவா நான் இருக்கிறேன், பெண்களை நான் காப்பாற்றப் போகிறேன், என் சமுதாய பெண்களை நான் காப்பாற்றப் போகிறேன், இந்த மாதிரி நாடகத்திலிருந்து காப்பாற்ற போகிறேன்னு சொல்லக்கூடிய கௌதமன் உன் படத்துல நீ பெண்களை எப்படி காட்சி அமைச்சிருக்க? இந்த படையாண்ட மாவீரன் படத்திலே பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமாகுது சீன்லாம். இவர் பண்ணக்கூடிய சீன் நான் சொல்றது ஒரு பெண்களுக்கும் ஆணுக்குமான காட்சியில அவ்வளவு மோசமாகுது. நீ நான் பெண் குலத்தை காப்பாற்ற போற, நான் ஜெய்பீமுக்கு எதிராக பேசிட்டேன், ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போடுறாங்கல்ல, ஜெய்பீமை எதிர்த்து படையாண்ட மாவீரன் வருகிறது வா கௌதம் சொல்லி நியூஸ் கார்டு போடுறாங்கல்ல, அந்த நியூஸ் கார்டுக்காக பேசுறது தான். இந்த படம்லாம் பெருசா ஓடாது.